பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி இன்றைக்கு மதுரை மாநகரத்திலே இரண்டாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எழுச்சியுரை ஆற்ற இருக்கின்ற போற்றுதலுக்குரிய உலக நாடுகளே மெச்சுகின்ற அளவிற்கு சிறப்பான நல்லதொரு ஆட்சியை இந்திய திருநாட்டிற்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மத்திய அமைச்சர் பெருமக்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் அன்புமணி அவர்களே, மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களே, மேடையிலே வீட்டுக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியினுடைய தலைவர்களே, வரியிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நடிகலந்த வணக்கம். மதுரை என்று சொன்னாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வருவது மதுரை மீனாட்சி அம்மன் எழுந்தருளியுள்ள மதுரை மாநகர். அப்படி மீனாட்சி அம்மன் எழுந்தருளியுள்ள இந்த பகுதியிலே இரண்டாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய எதிர்த்தரப்பில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இதுவரை பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் தான் முதலாக தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்திய திருநாடு தமிழகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதற்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் விரைவிலே வர இருக்கின்றன. ஆக மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும், அதற்காக அமைத்த கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. எங்கள் கூட்டணியிலே மக்கள் செல்வாக்குள்ள கட்சிகள் எல்லாம் இணைந்திருக்கின்றன. தேர்தல் நேரத்திலே ஒன்றாக இணைந்து அனைத்து 234 தொகுதிகளும் தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கு நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு இந்த தென் மாவட்டம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலாக சட்டமன்ற உறுப்பினராக்கி முதலமைச்சர் ஆக்கினது இந்த தென் மாவட்டம். முதலாக இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டியிட்டதும் தென் மாவட்டத்திலே தான். தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இருவரும் தலைவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற மக்கள் தென் மாவட்ட மக்கள். ஆகவே தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக அமைந்திருக்கு என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன்.